கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருளுரை துளி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கேன். இன்றைய தினத்திலும் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். சங்கீதம் 145 சங்கீதம், அதிலே 8 வசனம் மற்றும் 9 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. நாம் இங்கே வாசித்த இந்த வேத பகுதியில 2 வார்த்தைகளை பார்க்க முடியும். ஒன்று கர்த்தர் இரக்கமுடையவர், இன்னொன்று கர்த்தர் மன உருக்கமுடையவர். நம்முடைய கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உடையவர். நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள்ல நாம கடந்து போகும்போது நம்ம மேல யாரும் இறக்கப்படுறதுக்கு இருக்க மாட்டாங்களா, நம்ம மேல மனதுருகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களா, நம்ம மேல கருணை காட்டுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்களா, நம்ம மேல அன்பு யாரும் செலுத்த மாட்டாங்களா, நம்மளை யாரும் விசாரிக்க மாட்டாங்களா அப்படின்னு அநேக நேரங்களில் நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம கடந்து போயிருப்போம். ஆனா தெய்வம், நாம் ஆராதித்து நாம் விசுவாசிக்கக்கூடிய தெய்வம் யார் என்று சொன்னால் அவர் இரக்கமும் மன உருக்கமும் உடையவர். அப்பேற்பட்ட தெய்வீக குணாதிசத்தை உடையவர் தான் நம்முடைய தெய்வமா இருக்கிறாரு. இதை வெளிப்படுத்தக்கூடிய அநேக சம்பவங்கள், அநேக நபர்கள் வேதாகமத்துல நம்ம பார்க்க முடியும். அதுல ஒரு சம்பவத்தை மட்டும் நம்ம மேலோட்டமா நம்ம பார்த்து கடந்து செல்லலாம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது எப்தாங்கிற நியாயாதிபதியினுடைய அந்த நாட்கள்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டுமாய் கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்யறாங்க. அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், பெலிஸ்தியர் இவர்களுடைய விக்கிரகங்களை வணங்கி மீண்டும் இஸ்ரேல் ஜனங்கள், தேவனுடைய சொந்த ஜனங்கள் மீண்டும் பாவம் செய்கிறாங்க. இப்படி பாவம் செய்யும் போது தேவன் மறுபடியும் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அதே அந்நியர்கள் கையிலே கொடுத்துறாரு. அதே அந்த அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், பெலிஸ்தர் கையிலே, சீதோனியர் கையிலே மீண்டுமாய் இஸ்ரேல் ஜனங்களை கொடுத்துறாரு. அவங்க என்ன செய்யறாங்க, 18 வருஷமா இஸ்ரேல் ஜனங்களை நெருக்கி அவங்கள ஒடுக்குறாங்க. இவைகள் நடந்து கொண்டு இருக்கும்போது மீண்டுமா இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்க. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செஞ்சோம், உமக்கு விரோதமாக நாங்கள் அக்கிரமம் செஞ்சோம், நாங்கள் உண்மை விட்டுட்டு பாகால்களையும் விக்கிரகங்களையும் வணங்கி அவைகளை நாங்கள் சேவித்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவங்க முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் போது கர்த்தர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை அம்மோன் புத்திரர், மோவாம் புத்திரர் கிட்ட இருந்து ரட்சித்து உங்களை பாதுகாத்து நான் கூட்டு வைத்தேன். ஆனா மீண்டும் நீங்க அவர்களுடைய தெய்வத்தையே நீங்க சேவித்து விக்கிரகங்களை வணங்கி என்ன செஞ்சீங்க, மீண்டுமாய் என்ன செஞ்சீங்க, நீங்க கெட்டு போனீங்க. அப்போ இப்போ நெருக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிற இந்த சூழ்நிலையில நீங்க யாரை வணங்குனீங்களோ, எந்த தெய்வத்தை, எந்த விக்கிரகங்களை வணங்குனீங்களோ அவைகள்கிட்டயே நீங்க போய் என்ன செய்யுங்க, முறையிடுங்க. அவைகள் உங்களை என்ன செய்யட்டும், ரட்சிக்கட்டும்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படி ஆண்டவர் சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்கள் அதை அப்படியே விட்டு விடாம மீண்டுமாய் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் ஆண்டவரே நாங்கள் என்ன செஞ்சோம், உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சோம், எங்களை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகங்களையும் எல்லா பாகால்களையும் அங்கிருந்து அகற்றி விட்டு மீண்டும் கர்த்தரை என்ன செய்யறாங்க, சேவிக்கிறாங்க. நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் அதிலே 16ஆம் வசனத்துல கூட இந்த வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். அந்நிய தெய்வர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் என்று நாம பார்க்கிறோம். இப்படியாக மீண்டுமாய் அவங்க வழிவிலகி விட்டு போனதை கர்த்தரிடத்துல அறிக்கை செய்து அவருக்கு பிரியமாய் மீண்டும் ஆராதனை செய்து அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம், அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் அப்படின்னு பார்க்குறோம். முதலாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் உங்களை ரட்சிப்பேன்னு சொல்லலை. முதலாவது அவங்க பாவம் செய்து அறிக்கை செய்யும் போது முதலாவது அவங்களை நான் ரட்சிப்பேன்னு சொல்லலை, நீங்க யாரை சேவித்தீங்களோ அதே பாகால்கிட்டே அதே விக்கிரகங்கள்கிட்டே போங்க அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா மீண்டும் விடாப்படியா இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கும் போது அங்க இரக்கம் காட்டாத தெய்வத்தை பார்க்கல, நமக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. நம்ம ரட்சித்தோம், நாம தான் ரட்சித்தோம், நான் தான் விடுதலை செஞ்சு கொண்டு வந்தேன், ஆனா இப்ப அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே அதே சூழ்நிலையில அவங்க நெருக்கப்படும் போது, அவங்க ஒடுக்கப்படும் போது அப்படியே விட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல. அவங்களுடைய அந்த சூழ்நிலையை பார்த்து, அவங்க நிலைமையை பார்த்து, அவங்க மன மாற்றம் அடையும் போது அவங்க மேல இறக்கப்பட்டு மனதுருகினார் என்று நம்ம இங்க வாசிக்கிறோம். இதுக்கடுத்து நம்ம கீழே வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரத்தில் நம்ம போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் உதவி செய்து மீண்டும் அவங்களை விடுவிக்கக்கூடிய அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலையும் சில சூழ்நிலைகள்ல நாம விசுவாச வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில சில குறைகள்ல
நாம் வந்து இருக்கக்கூடியவங்களா இருப்போம். அநேக குறைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. தெய்வம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விசுவாசம், அந்த உண்மைத்தன்மை, அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாம கூட இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரியான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த அந்த சூழ்நிலை போல நம்மளும் சில சூழ்நிலைகள்ல சில போராட்டங்களை நம்மளும் கடந்து போயிருந்திருப்போம். இல்லாட்டி நாமளும் அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலைகள் நாம் வந்து அனுபவித்திருப்போம். அப்படியாக இருந்தாலும் தெய்வம் அதே நிலையில விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. நாம அதை அறிக்கை செய்து நம்ம தேவனிடத்துல வந்து ஜெபம் பண்ணி இன்னும் உண்மையா இருப்போமானால் அவர் நம்ம மீது மனம் இறக்கக்கூடிய தெய்வமா இருக்கிறாரு. அவர் இறக்கமுடைய தெய்வமா இருக்கிறாரு. இது அவருடைய தெய்வீக குணாதிசயங்கள்ல ஒன்றா இருக்கு. எனவே இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த விசுவாச வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த குறைகள், அந்த உண்மைத்தன்மைகள்ல ஏதாவது ஒரு சறுக்கல்கள் இருக்குமானால், அதில் ஏதாவது ஒரு குறைகள் இருக்குமானால் அதை தேவனிடத்தில் அறிக்கை செய்து அதை சரிபார்த்து நாம் இன்னும் அவருக்கு உண்மையாய், இன்னும் அவருக்கு பரிசுத்தமாய், இன்னும் அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வந்து மகிமைப்படுத்துவது அப்படிங்கிறதுல நம்ம அதிகமாக பிரயாசப்படும் போது அவன் நம் மீது மனம் இறங்கக்கூடிய தெய்வமாய், இறக்கப்படக்கூடிய தெய்வமாய், மன உருக்கமாகிற தெய்வமாய் இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடும் கூட இந்த நாளையும் தொடங்குவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமீன்.